இங்கு குழுமியுள்ள அனைவருக்கும் முதலில் என்னுடைய உலக குழந்தைகள் தின வாழ்த்துக்கள். நீங்க என்ன அப்பப்ப பார்த்திருக்கலாம், ஆனா நம்ம ஸ்டார் த்ரிஷா மேடத்தை இன்னைக்கு தான் பார்க்குறீங்க. அண்ட் மிஸ்டர் ஜக்கரியா, மிஸ்டர் ராய், இங்க ஆங்கர் பண்ணிட்டு இருந்த இவங்க எல்லாரும் எதுக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னாக்க உங்களுக்காக வந்திருக்கிறாங்க இல்லையா? நான் அவங்களை என்ன சொன்னேன், ஸ்டாருக்கும் பிளானட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல? கிரகத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எதனால அவங்கள நட்சத்திரம்னு சொல்றோம்? ஏன் சொல்றோம்? It is not only shining, both are shining. Planetum shine பண்ணோம், ஸ்டாரும் ஷைன் பண்ணோம். ஆனா ஸ்டாருக்கு ஓன் ஷைனிங், கிரகத்துக்கு வாங்குற ஷைனிங். புரியுதா? அதனால இவங்க எல்லாரும் என்ன சொல்றோம், நம்ம ஸ்டார். அதனால இன்னைக்கு அவங்க ஸ்டார் வந்திருக்காங்க. ஸ்டார்னாக்க என்ன? நம்பிக்கை நட்சத்திரம் சொல்றோம் இல்ல? எதுக்குமே ஒரு நட்சத்திரம் எதுக்கு சொல்றோம்? நட்சத்திரங்கள் என்றால் நமக்கு வழிகாட்டுவது. அதனால இன்னைக்கு யூனிசெஃப் செலிபிரிட்டியா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய சொன்ன மாதிரி மிஸ்டர் சக்காரியா சொன்னார், அவங்க ஒரு ப்ராடக்டை காமிச்சாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? இன்னைக்கு அவங்க கொடுக்குற மெசேஜ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. வெரி குட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், அதாவது நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்க, நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து 2-3 ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறீங்க. ஆனா நம்மளுடைய இந்தியாவை பத்தி கொஞ்சம் ஒரு செகண்ட் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ல தான் நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் பேசுறது நீங்க எல்லாம் கேட்பீங்க, அப்படித்தானே? ஆமாவா? சரி, குரலே கேட்கல பாருங்க. அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? 2020 தான் கர்நாடகா சொன்னாரா? இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறும் சொன்னாரா? சொன்னார். ஏன் சொன்னாரு அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்தோமா? ஏன்னாக்க உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகையில, மக்கள் பாப்புலேஷன்ல 1/3 யாரா இருக்க போறோம்? இந்தியா தான். அதுவும் யாரு? 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்க போறாங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாரு? குழந்தைகள். அப்படின்னு யார் சொல்றாங்க? அப்துல் கலாம் சொல்றாங்க. UN சொல்லுது. UN சைல்ட் ரைட்ஸ்ல, அதாவது 18 வயது வரையில் உள்ள ஆண் பெண் அனைவரும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகவே இந்தியா ஒரு பெரிய, அதாவது யங் ஜெனரேஷன், இளைஞர்கள் எல்லாம் இருக்கிற ஒரு இடம் எதா இருக்கும்? இந்தியாவா தான் இருக்கும். ஆகவேதான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்தியா 2020 ஒரு பெரிய வல்லரசு நாடாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மற்ற ஊர்ல எல்லாம் நிறைய பேர் எல்லாம் வயசானவங்கள தான் இருப்பாங்க, எங்களை மாதிரி. அடுத்து நம்ம ஜக்காரியா சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்தியால எப்படி நிலைமை இருக்கு, மேல்நரிஷ், குழந்தைங்களுக்கு சரியான நரிஷ்மெண்ட் கிடைக்காத அளவு 50%. அடுத்து 3% குழந்தைகள் ஏதாவது ஒரு பிரச்சனையோட பிறக்குது. மென்டலி ரிட்டார்டேஷன், பிசிக்கலி சேலஞ்ச், பிசிக்கலி ஊனமுற்றவர்கள் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. சரி, குழந்தைங்க படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க. என்ன 50 பிள்ளைங்க ஸ்கூல்ல சேர்றதே இல்லை. 50 பிள்ளைங்க சேர்றதே இல்லை. அப்படியே சேர்ந்தாலும் நிறைய பேர் 12 வயசுக்குள்ள ஸ்கூலை விட்டு வெளில வந்துடுறாங்க. இதெல்லாம் அடுத்து 1000 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதுல 95 குழந்தைகள் அவர்களுடைய 5வது பர்த்டேவை பார்க்கறது இல்லை. அப்படின்னா என்ன? 95 குழந்தைகள் இருக்கிறது இல்லை. 1000 குழந்தைகள் 95 குழந்தைகள். அடுத்து 1000 குழந்தைகள் இருந்ததுன்னா அதுல 70 குழந்தைங்க அவங்களுடைய முதல் பர்த்டேவை பார்க்கறது இல்லை. அடுத்து சொன்னார் செக்ஷுவலி அபியூஸ்ட் மட்டும் இல்லை, எந்த விதமா எல்லாமே அபியூஸ்.
அதாவது திட்டுறது கூட அபியூஸ். இப்பெல்லாம் அது ஒரு பயமா இருக்கு. குழந்தைகள்லாம் நீங்கள்லாம் என்ன பண்றீங்க? எல்லாரும் பலமா இல்லை, உண்மைதானே? ஆமான்னு ஒத்துக்கிறீங்களா? மனசளவுல யாரும் நிறைய பேர் உறுதியா இல்லை. உறுதியா இருந்தா என்ன பண்ணுவோம்? சாதித்து காட்டுவோமா இல்லையா? ஆனா என்ன ஆகுது? எல்லாரும் உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர் திட்டினாங்க, தற்கொலை படுக்கிறோம். ஏதாவது பண்றாங்க, தற்கொலை பண்றோம். இது என்னங்க? இது நம்மளுக்கு எல்லாம் ஒரு உரிமை இருக்கு. என்ன உரிமை? உயிர் வாழ்வதற்கான உரிமை எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்றீங்க? எல்லாம் யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? ஒரு கை கொடுங்க. எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கு. உயிரை மாற்றிக்கிறதுக்கான உரிமை இருக்குதா? இல்ல. ஆனா ஏன் அது மாதிரி செய்யணும்? செய்யறவங்களை என்ன செய்யணும்? நீங்க உறுதியோட வாழணும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி அப்படின்னு எல்லாம் பாட்டு மட்டும் தெரியுது. ஆனா ஏன் இந்த தைரியத்தை எல்லாரும் விட்டுறீங்க? இனிமேல உங்களுடைய இந்த மாதிரி இந்த தப்பு சின்ன குழந்தைகள் எல்லாம் அதெல்லாம் தப்பு. அந்த ஒரு உணர்ச்சியில வர்றது அது மாதிரியான நிலைகள் இன்னும் மாறணும். அடுத்து இந்த குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு நிறைய உரிமைகள் இருக்கு. இப்ப உங்களுக்கு படிப்பு சரியா வரல, டீச்சர் திட்டினாங்க, என்ன பண்ணுவீங்க? டீச்சர் திட்டிடுவீங்களா திருப்பி? படிப்பு வரல அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? நமக்கு ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அதனால இனிமேல் டீச்சர்களுக்கெல்லாம் நாங்க என்ன சொல்ல போறோம்? டீச்சர்களே, குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுங்க. யாரையும் இனிமேல படிப்பு வராது, நீ மக்கு, நீ எதுவும் லாயக்கில்லை அப்படிலாம் சொல்லவே கூடாது. முன்காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, படிப்பு வரலன்னா என்ன சொல்லுவாங்க? மாடு மேய்க்கலான்னு. இப்ப நல்லா படிச்சவங்களை தான் மாடு மேய்க்கணும். ஏன்னா நல்ல லாபகரமான தொழில அதுவும் ஒண்ணு இல்லையா? அதையும் சயின்டிபிக்கா செஞ்சாங்கன்னா என்ன தப்பு இருக்குது? மாடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறதுலாம் தப்பான காரியமா? இல்ல. விவசாயம் தப்பான காரியமா? அப்புறம் ஏன் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம தப்பு நினைக்கிறோம்? வெறும் இன்ஜினியரிங்கோ ஐடியோ அது மட்டும்தான் உலகம் கிடையாது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதும் இதுதான். அடுத்து ஒரே ஒரு முக்கியமான கடமை, அவங்க ஒருத்தர் நம்ம கிட்ட குரலே எழுப்புறது இல்லை. குழந்தைங்க தான் குரலே எழுப்புறது இல்லைன்னு சொல்றாங்க. ஒருத்தர் நிறைய குரலே எழுப்புறது இல்லை. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? பெற்றோர்கள். பெற்றோர்களை நீங்க படுத்துற பாட்டுல எந்த பெற்றோர்களும் வாயே திறக்கிறது இல்லை. ஆனா அது மாதிரி இருக்கக்கூடாது. பெற்றோர்களை புரிந்து நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க இல்லையா? நம்ம அந்த வயசுல எப்படி இருப்போம் அப்படிங்கறத நினைச்சு பெற்றோர்களையும் வழங்கணும். அடுத்து என்ன செய்யணும்? நம்முடைய நாடு ஆசிரியர்கள், வெரி குட், ஆசிரியர்களை போட்டணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க ஒரு குழந்தைய வீட்டுல உங்களுக்கே தெரியும், 1-2 குழந்தைங்களை அப்பா அம்மா வளர்க்கறது கஷ்டமா இருக்கிறப்போ 50 குழந்தைங்களை 8 மணி நேரம் மேய்க்கிற டீச்சருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆகவே டீச்சரை வணங்கணும். அடுத்து யாரை வணங்கணும்? நாடு. நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிவோம், இது நமக்கே உரிமை. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? நாட்டை வணங்கணும்னா சும்மா அப்படியே நமஸ்காரம் பண்றது இல்ல, அதை நல்ல முன்னேற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு யூனிசெஃப் நிறுவனத்துக்கு நன்றி சொல்லி, அடுத்து ஒண்ணு வேலண்டைன்ஸ் டே எத்தனையோ வருஷமா இருக்கு. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, பிரதர்ஸ் டே, இந்த டே அந்த டே, 364 நாளும் ஏதோ ஒரு டே. ஆனா நல்ல காலம் இந்த வருஷம் தான் ஒரே ஒரு நாள் குழந்தைகளுக்காக வந்திருக்கு. அது என்ன டே? சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூ. Good morning. I am truly honored to stand before you all and accept this prestigious task. And a big thank you to the UNICEF team for choosing me for such a meaningful role. I would also like to thank Mr. Job Zakaria and Mrs. Sugata Roy from the UNICEF for all their support. A special thank you to Ms. Nirmala for gracing us here with her presence this morning. I look at the list of UNICEF advocates and I can only think that this honor is fortuitous for me. And this is a reminder I will bear as long as I continue to serve. As part of this felicitation, I was requested to share my thoughts on children's rights and what it means to be a UNICEF advocate. Please bear with me and I promise to keep it as short as possible. The cause of children
is very close to me. As Pandit Jawaharlal Nehru said, children are the future of the country. The children of today will make the India of tomorrow. The way we bring them up will determine the future of this country. Therefore, to be part of UNICEF, which focuses exclusively on issues relating to children, is extremely gratifying for me. Convention on the Rights of the Child is an international legal agreement or treaty that recognizes specific rights for children. Rights are entitlements every child should have. All children have the same rights. Right to survival, right to development, right to protection, and right to participation. Today, on World Children's Day, we should aim to empower our children to take over and come together to speak out on the issues that are most important to them. This is a day for children, by children. It is a day when children around the world should raise their voices. For every child under the age of 5 who dies needlessly from preventable causes, for every child who misses out on a chance to learn, for every child affected by violence and poverty, for every child who lives in conflict and crisis, for every child who is a victim of discrimination, abuse, and violence. We can be that change for every child. In recent decades, we've seen immense progress for children. The number of children dying before their 5th birthday has more than halved in the past 25 years. Hundreds of millions of children have been lifted out of poverty. More children are now in school than ever before. But despite immense progress, many children are being left behind because of their gender, race, religion, ethnic group or disability, because they live in poverty or in hard-to-reach communities, or simply because they are children. Today, 28 years since the adoption of the United Nations Convention on the Rights of the Child, 16,000 children under 5 years old still die from preventable diseases. 50 million children remain uprooted from their homes, 28 million of whom are forced to flee violent conflicts not of their making. 264 million children and adolescents still do not and will not attend school. 300 million wake up breathing toxic air, and millions still suffer from violence. We still have a long way to go. We should keep walking till we achieve goals set for our children. But it should be done before it's too long. Failing to do so will hit us all severely. None of us can afford to neglect our children. Our future and the present stands with them. As a UNICEF supporter and advocate, I would like to create more awareness on health, education, nutrition and protection of children, especially the adolescents and the youth in Tamil Nadu and Kerala. I would support the efforts of the Tamil Nadu state government to make the state malnutrition-free and open defecation-free. I would lend my support in the efforts to reduce anemia, child marriage, child labor, and to promote education. If there is a magic bullet in social sector, it is girls' education. If all girls attend school up to 18 years, we can eliminate child marriage and child labor. In the long run, girls' education will also contribute to reduction of maternal and infant mortality and malnutrition among children. We need to protect our adolescent girls from anemia. If anemia is eliminated, concentration of students will improve and they will be able to score higher marks in board examinations. For this, we need to promote the intake of iron-rich foods and consumption of weekly iron tablets, which are given free in our schools. We also need to protect our children from increasing violence and abuse against them. This life has been blessed and given me so much. It is my turn to be a blessing and give back. I promise to do my best as a UNICEF celebrity supporter and advocate and support them through all their interventions.
I would like to conclude with a quote from Mother Teresa. I can do things you cannot. You can do things I cannot. But together we can do great things. Thank you all so much. Your children cannot be touched. Not only beating. A verbal abuse is not permitted even from the young age. 40 countries it's banned. But it's not banned in India. I mean, of course, if grievous injury, a parent is giving grievous injury to a child, then you can book under some sections of the Indian Penal Code, but there is no specific act. So, many times, children are beaten in school and the parent will complain. It will come in the media. Same reason, that same parent will beat the child at home because she thinks it is for the welfare of the child. But no parent or no adult or nobody has any right to touch on children. Pat Gonga, wow, super.